ஓசில மணல் கிடைக்குதுன்னு நினைச்சு அளவுக்கு அதிகமா பள்ளம் தோண்டியதன் விளைவால் சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு கட்டிடமே ஊசலாடி கொண்டிருக்கிறது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டை அருணாச்சலம் சாலையில் 950 மீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் கால்வாய் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக அப்பகுதியில் ஜேசிபி வாகனம் மூலம் பள்ளம் தோண்டப்பட்டது. அப்போது ஒப்பந்ததாரருக்கு மணல் கிடைத்துள்ளது. பார்ப்பதற்கு ஆற்று மணல் போல இருந்ததாலும் தங்கம் ரேட்டுக்கு மணல் விற்கப்படுவதாலும் ஆசை யாரைத்தான் விட்டது என்பதைப் போல சிறிதளவு மணல் கிடைத்ததும் ஒப்பந்ததாரர் மேலும் மேலும் ஜேசிபி வாகனம் மூலம் சாலையில் பள்ளம் தோண்டியுள்ளார். 1.7 மீட்டர் ஆழம் மட்டுமே வடிகால் பணிக்காக தோண்ட வேண்டிய நிலையில் அங்கிருந்த மணலுக்கு ஆசைப்பட்டு கூடுதலாக 3 அடிக்கு பள்ளம் தோண்டியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அளவுக்கு அதிகமாக பள்ளம் தோண்டியது போதாது என அப்பகுதியில் கட்டப்பட்டிருந்த கட்டிடத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய மணலையும் அந்த ஒப்பந்ததாரர் தோண்டி எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த அந்த கட்டிடத்தின் உரிமையாளர் சம்பந்தமே இல்லாமல் இங்கு எதற்கு தோண்டுகிறீர்கள் என பணியில் ஈடுபட்டவர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். கட்டிடத்தின் உரிமையாளரும் அப்பகுதி பொதுமக்களும் சொல்வதை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் வடிகால் ஒப்பந்ததாரரும் தொழிலாளர்களும் விடாமல் அங்கு பள்ளம் தோண்டும் பணியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அந்த கட்டிடத்தில் 7 கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் அளவுக்கு அதிகமாக பள்ளம் தோண்டியதில் அதில் 2 கடைகளின் முன்பக்க சுவர்கள் தானாக இடிந்து விழுந்துள்ளன. அதிகாலை நேரத்தில் இச்சம்பவம் நடந்ததால் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை. பின்னர் அந்த கட்டிடத்தில் கடை நடத்தி வருபவர்கள் அங்கு வந்து பார்த்தபோது கட்டிடத்தின் பெரும்பாலான பகுதிகளில் விரிசல் ஏற்பட்டிருந்தது. நேரம் ஆக ஆக விரிசல் அதிகமாகி கொண்டிருப்பதை உணர்ந்த கடைக்காரர்கள் கட்டிடத்தை விட்டு உடனடியாக வெளியேறியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மாநகராட்சி அதிகாரிகள் இடிந்து விழும் நிலையில் உள்ள கட்டிடத்தை ஆய்வு செய்தனர். பின்னர் என்ன செய்வதென்று தெரியாமல் வெகு நேரம் குழம்பி போய் நின்றனர். தொடர்ந்து எந்த நேரத்திலும் கட்டிடம் இடிந்து விழக்கூடிய நிலையில் இருப்பதால் அசம்பாவிதங்களை தவிர்க்க சாலையில் இரு புறங்களிலும் தடுப்புகள் அமைத்து போலீசார் அச்சாலையில் போக்குவரத்தை தடை செய்தனர். மேலும் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வாகனமும் வரவழைக்கப்பட்டது. எப்படியும் கட்டிடம் சீக்கிரம் விழுந்துரும், அதுக்கப்புறம் இடத்தை காலி பண்ணிடுவோம்னு நினைத்தார்களோ என்னவோ தெரியவில்லை. வெகு நேரமாக அதிகாரிகள் அப்பகுதியிலேயே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தனர். பின்னர் கட்டிடத்தின் அடிப்பகுதியில் இரும்பு தடுப்புகளை வைத்து கான்கிரீட் கலவை போட்டு முட்டு கொடுத்து வந்தனர். கடைசியில் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் என வடிவேலு பட காமெடி போல ஆகிவிட்டது இந்த கட்டிடத்தின் நிலைமை. அந்த கட்டிடத்தில் கடைகள் வைத்திருந்தவர்களோ உள்ளே போக முடியாமலும் கடையில் உள்ள லட்சக்கணக்கான மதிப்பிலான பொருட்களை மீட்க முடியாமலும் விழி பிதுங்கி நின்றனர். ஒரு 2 வாரமா அந்த மழை தண்ணி காவா போறான்னு கட்டின்னு இருந்தாங்க. கட்டிங் இருக்கு சொல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு உடைங்கன்னு சொன்னால் அது கேட்காமையே ஒட்ட வெட்டி இப்போ மண்ணு சரிஞ்சு பில்டிங் ஒரு அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் எங்களுக்கே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இருக்கிறோம் அந்த லைனில். 8 கடைங்களும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது எங்களுடைய வாழ்வாதாரமே போச்சு. இப்போ உள்ள என்னோடய மிஷின் ஐட்டம்லாம் 2-3 லட்சத்துக்கு மிஷின் ஐட்டம் இருக்குது. பக்கத்து கடைங்க அது தொடர்ந்து கடைங்க தான். இப்போ என்ன பண்ண போகிறோம் எங்களுக்கே தெரியல. எந்த நேரத்திலும் கட்டிடம் இடிந்து விழக்கூடும் சூழலில் மணலுக்கு ஆசைப்பட்டு அளவுக்கு அதிகமாக பள்ளம் தோண்டிவிட்டு தலைமறைவாக்கியுள்ள வடிகால் ஒப்பந்ததாரரை போலீசார் தேடி வருகின்றனர்.